Hello friends. In this series we are seeing about problem solving and Python programming subject. In that we are going to see about programming languages. Already algorithms பார்த்தோம். Then algorithm ஓட notations பார்த்தோம். Algorithm எப்படி represent பண்ணலாம் by using these notations அப்படின்னு பார்த்தோம். அந்த notations என்னென்னலாம்னு பார்த்தா pseudocode, flowchart, then last one வந்து programming languages. Already pseudocode, flowchart பார்த்துட்டோம். In this lecture we are going to see about programming languages. So what is meant by programming language? Programming language is nothing but it is a language which is used to communicate with the computer. ஸோ ஒரு கம்ப்யூட்டரோட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம we have to know the computer language. அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வழியாக தான் நம்ம கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஹார்ட்வேர் மெஷின். இந்த மெஷினுக்கு வந்து ஒன்லி என்ன தெரியும் அப்படின்னா மெஷின் லாங்குவேஜ் தான் தெரியும். அப்போ அதுக்கிடையில் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இருக்குது? நாம் பார்க்குறது ஹை லெவல் லாங்குவேஜஸில் பைத்தான், C++, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ இந்த இடத்துல மெஷினுக்கு மெஷின் லெவல் லாங்குவேஜ் தான் தெரியும். அப்போ என்னென்ன மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் அவைலபிள் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹை லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், தென் மெஷின் லெவல் லாங்குவேஜ் இதெல்லாம் தான் இங்கே பார்க்க போகிறோம். ரைட்? Programming language. So what is meant by programming language? A programming language is a formal language comprising a set of instructions that produce various kinds of output. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த லாங்குவேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வில் ப்ரொடியூஸ் வேரியஸ் கைண்ட் ஆஃப் அவுட்புட். சரிங்களா? அப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு இம்ப்ளிமெண்ட் அல்காரிதம்ஸ். அல்காரிதம் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஸ் கால்ட் அல்காரிதம். அந்த அல்காரிதமை அடுத்து நம்ம வந்து சூடோ கோடில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஃப்ளோ சார்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். மோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், வாட் ஹாவ் டு டூ அப்படின்றத கம்ப்யூட்டர் என்ன பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம த்ரூ விச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மூலமாக தான் நம்ம கொடுக்கும். ரைட்? See the classifications of programming language or types of programming languages அப்படின்னு சொல்லணும்னா we are having low level languages, middle level languages, then high level languages. Low level language அப்படின்னா அதுதான் மெஷினுக்கு புரியும். அதில் வந்து மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மிடில் லெவல் லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் தான் நம்ம மிடில் லெவல் லாங்குவேஜ். அதாவது இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ் ஏன் சி லாங்குவேஜ் சொல்கிறோம் அப்படின்னா அந்த லோ லெவலுக்கும் ஹை லெவலுக்கும் ஒரு பாண்டை டெவலப் பண்ணும். அதான் வந்து இந்த சி லாங்குவேஜ். தென் ஹை லெவல் லாங்குவேஜ் இதுதான் நம்ம யூசர் வந்து ஹியூமன் லாங்குவேஜ் இல்லையா, ஹியூமன் லாங்குவேஜ் இல்லாமல் அவர் படித்து எழுதுகிற லாங்குவேஜ், அதாவது லைக் C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் வந்து நமக்கு ஹை லெவல் லாங்குவேஜ். சரிங்களா? ஸோ ஒன் பை ஒன் வில் சி டீடைல். ஸோ லாங்குவேஜ் ஓவர்லாப்பிங் எப்படி ஒரு லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜும் எப்படி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இது ஹியூமன் லாங்குவேஜ்ன்றது நமக்கு தெரிகிற இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரி ஹியூமன் லாங்குவேஜஸ். இங்கே இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது ஹார்ட்வேர், இதுதான் மெஷின். ஸோ அப்போ இந்த ஹியூமன் லாங்குவேஜ்லேருந்து இந்த மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா முதல்ல ஹை லெவல் லாங்குவேஜ் இல்லை வெரி ஹை லெவல் லாங்குவேஜஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தா மிடில் லெவல் லாங்குவேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா லோ லெவல் லாங்குவேஜ் இருக்கும். இந்த லோ லெவல் லாங்குவேஜ் தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மெஷினுக்கு புரிகிற லாங்குவேஜ். ரைட்? இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மெஷின் லெவல் லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ்லாம் என்ன அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி மெஷின் லாங்குவேஜஸ். அப்போ மெஷின் லாங்குவேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், விச் யூசஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் இருக்கும். அதுதான் வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜ். மெஷினுக்கு அதுதான் தெரியும், ஆன் ஆஃப், 0 or 1, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த ரெண்டு ஸ்டேட்டில் தான் நமக்கு மெஷின் வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஃபைனலி அல்டிமேட்டாக நம்மளோட லாங்குவேஜஸ் எல்லாமே என்ன ஹை லெவல் லாங்குவேஜ் இல்லை வெரி ஹை லெவல் லாங்குவேஜாக இருந்தாலும் அசம்பிளி லெவல் லாங்குவேஜாக இருந்தாலும் ஃபைனலாக எல்லா லாங்குவேஜும் எந்த லெவல் லாங்குவேஜ் வந்துடணும் அப்படின்னா மெஷின் லெவல் லாங்குவேஜ்க்கு வந்தால் தான் இந்த மெஷின் லெவல் லாங்குவேஜ் தான் the machine will understand, right? In machine level language, is different instructions are formed by taking different combinations of zeros and ones அப்படின்னு சொல்றாங்க, right? Then what is the advantages of machine language அப்படின்னு பார்த்தா translation free னா இது ஃபைனல் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜே மெஷினுக்கு புரியும். ஃபர்தராக நமக்கு we no need any conversion, right? அதான் சொல்கிறாங்க the machine language is the only language which the computer understand.
For executing any program written in programming languages, the conversion to machine language is necessary. வேற ஏதாவது நம்ம லாங்குவேஜில் எழுதணும், மெஷின் லாங்குவேஜ் இல்லாமல் வேற லாங்குவேஜில் நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா that time we have to convert that language into machine language. So இந்த இடத்துல மெஷின் லாங்குவேஜ்லேயே ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா we no need for any conversion. So translation free அப்படின்றாங்க, அது ஒரு அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. Then program written in machine language can be executed directly on computer. அதை நம்ம டைரெக்டாக வந்து என்ன பண்ணிடலாம், எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரீ. தென் ஹை ஸ்பீட் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஃப்ரீ லாங்குவேஜ், அதாவது there is no translation போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்வர்ஷன் டைம் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். சின்ஸ் தி கன்வர்ஷன் டைம் இஸ் சேவ்ட், தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி மெஷின் லாங்குவேஜ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், ஹை ஸ்பீட். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் எரர்ஸ் இன் அ ப்ரோக்ராம் written in machine language. ஸோ மெஷின் லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் காம்பினேஷனில் இருக்கிறதுனால ஈஸியாக ஹியூமன் வந்து என்ன எரர்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ரைட், ரைட்டிங் ப்ரோக்ராம் இன் மெஷின் லெவல் லாங்குவேஜ் இஸ் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஏன்னா மெஷின் லெவல் லாங்குவேஜ் நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் காம்பினேஷன் நமக்கு நல்லா தெரியணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம அந்த காம்பினேஷன்ஸில் தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போது இட் வில் டேக் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மெஷின் டிபெண்ட், இது வந்து என்னன்னா மெஷினை டிபெண்ட் பண்ணியிருக்கும். வாட் இஸ் மீன் பை டிபெண்ட் அப்படின்னா, அக்கார்டிங் டு தி ஆர்கிடெக்சர் யூஸ்டு தி கம்ப்யூட்டர் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். அதாவது ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ மெஷின் லாங்குவேஜ் டிஃபர் ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் அனதர் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து அனதர் கம்ப்யூட்டருக்கு இந்த மெஷின் லாங்குவேஜ் டிஃபர் ஆகிறதுனால, ரைட், தி ப்ரோக்ராம் டெவலப்டு ஃபார் பர்டிகுலர் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் மே நாட் ரன் இன் அதர் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்றாங்க. ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் ரன் ஆகிற ஒரு மெஷின் கோடை எடுத்துகிட்டு கொண்டு போய் வேற ஒரு செட் ஆஃப் இதில் நம்ம ப்ரோக்ராமில் நம்ம வேற ஒரு மெஷினில் ரன் பண்ணோம்னா அந்த சேம் செட் ஆஃப் கோடிங் வில் நாட் எக்ஸிக்யூட் இன் தி மெஷின் பிகாஸ் நம்மளோட ஆர்கிடெக்சர் வில் டிஃபர். ஸோ த கோடிங் வந்து நமக்கு என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இது இண்டிபெண்ட்டாக இல்லை, ஆர்கிடெக்சருக்கு டிபெண்டாக இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் நமக்கு மெஷின் லாங்குவேஜஸை பற்றி பார்த்துருக்கோம். தென் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்க்கலாம். To overcome the issues in programming language and make the programming process easier, அதுக்காக தான் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் டெவலப்ட் அப்படின்றாங்க. அதாவது மெஷின் லாங்குவேஜில் உள்ள இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். தென் வாட் இஸ் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னு பார்த்தோன்னா, இட் இஸ் லாஜிக்கலி ஈக்குவலன் டு மெஷின் லாங்குவேஜ். கிட்டத்தட்ட இது வந்து லாஜிக்கலாக என்னன்னா மெஷின் லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும், பட் இட் இஸ் ஈஸியர் ஃபார் பீப்புள் டு ரீட் அண்ட் ரைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றாங்க. சரிங்களா, அப்போ அது வந்து என்ன காம்பினேஷனில் இருக்கும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் காம்பினேஷனில் இருக்கும் இல்லையா, அதனால இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் மெஷினில் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பீப்புள் கேன் ரீட் அப்படின்றாங்க, கேன் ரீட் அண்ட் ரைட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் இஸ் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மெஷின் லாங்குவேஜ். இங்கே வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். சிம்பாலிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க, லைக் மூவ், ஆட், ஏபி, அந்த மாதிரி சப்ராக்ட், அடிஷன், ஆட், அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்கும் அதில் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். லோட் வேர்ட்ஸ், லோடு, ஸ்டோரு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால இட் வில் பி ஈஸி டு ரீட், ரைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதனால வந்து அந்த சிம்பிள்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. they are called low level languages because they are so closely related to machines. இதுவும் வந்து நம்ம இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அண்ட் மெஷின் லெவல் ரெண்டுமே என்ன அப்படின்னா லோ லெவல் லாங்குவேஜ் தான், கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி உள்ள லோ லெவல் லாங்குவேஜ் தான் அப்படின்றாங்க. ஸோ க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மெஷின்றதுனால இது ரெண்டுமே கம்மிங் அண்டர் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அசம்பிளர், வாட் இஸ் அசம்பிளர்? இப்போ இங்கே இந்த அசம்பிளரோட நீட் என்னன்னா, மெஷின் லெவல் லாங்குவேஜில் மெஷின் லெவல் லாங்குவேஜை மெஷின் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பிகாஸ் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்றதுனால தெர் இஸ் நோ நீட் ஃபார் எனி கன்வர்ஷன். பட் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் இருந்தால் அந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு மெஷின் லெவல் லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் காம்பினேஷனில் மாற்றணும். இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனில் இருக்கிற சிம்பாலிக் லாங்குவேஜை, சிம்பாலிக் ப்ரோக்ராமை we have to convert into zeros and ones combinations, that is machine level language convert பண்றதுனால we need அந்த conversion processக்கு assembler அப்படின்ற ஒரு program வேணும் அப்படின்றாங்க. So assembler is nothing but is a program which translates assembly language instruction into machine level language. assembly level language machine level language convert பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த assembler. சரிங்களா, அப்போ easy to understand and use. இந்த assembler வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஈஸி டு லொக்கேட் அண்ட் கரெக்ட் எரர்ஸ் இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இந்த சொல்கிறாங்க.
தென் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ்னு பார்த்தா இதுவும் மெஷின் டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இட் வில் ஆல்சோ வேரி டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆர்கிடெக்சர் லைக் மெஷின் லெவல் லாங்குவேஜ் மாதிரி தான். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் விச் கேன் பி எக்ஸிக்யூட்டட் ஆன் தி மெஷின் டிபெண்ட் ஆன் தி ஆர்கிடெக்சர் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஆர்கிடெக்சரை பொறுத்து கோடிங்ஸ் வில் பி டிஃபர். ஸோ இது மெஷின் டிபெண்ட். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹார்ட் டு லேர்ன்னா வென் கம்பேர் டு ஹை லெவல் லாங்குவேஜ் இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றாங்க. ஹை லெவல் லாங்குவேஜுக்கு நமக்கு ஹார்ட்வேர் நாலேஜ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இட் இஸ் மெஷின் டிபெண்டன்ட். ஸோ த ப்ரோக்ராமர் ஷுட் ஹாவ் தி ஹார்ட்வேர் நாலேஜ் டு கிரியேட் அப்ளிகேஷன்ஸ் யூசிங் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல விஷயம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், லெஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இஸ் மோர் தேன் மெஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் டைம் வந்து நமக்கு தேவையில்லை. அதனால் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால லெஸ் டைம் ஆகும். இங்கே வந்து என்னென்னா இட் வில் டேக் டைம், மோர் டைம். ஏன்னா அந்த கன்வர்ஷன் அசம்பிளர் வந்து நீடட் டு கன்வெர்ட் த ஃப்ரம் அசம்பிளி லாங்குவேஜ் டு மெஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்றதுனால இட் வில் டேக் சம் மோர் டைம் அப்படின்றாங்க. ஸோ லெஸ் எஃபிஷியன்ட் வென் கம்பேர் டு மெஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் assembly level language. Then we are going to see about high level language. High level language na it contains English words and symbols. நாம எழுதுற டைரக்டா ஹியூமனுக்கு தெரிகிற லாங்குவேஜ் வந்து என்ன அப்படின்னா ஹியூமன் கற்றுக்கிற லாங்குவேஜ். அதாவது கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஹியூமன் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும் இல்லைங்களா, அந்த லாங்குவேஜ் தான் இட் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸில் இருக்கும். இது ஹியூமன் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு ரூல்ஸ், ஒரு ஸ்பெசிஃபைடு ஸ்ட்ரக்சர் இருக்கும். தி ஸ்பெசிஃபைடு ரூல்ஸ் ஆர் டு பி ஃபாலோட் வைல் ரைட்டிங் ப்ரோக்ராம் இன் ஹை லெவல் languages அப்படின்னு சொல்றாங்க. Then interpreter or compiler is used for converting these programs into machine readable form. Already அதாவது machine level language 0-1 combination இருக்கிறதுனால டைரக்டா machines run பண்ண முடியும். Then assembly level languageக்கு we need assembler to convert the assembly level language into machine level language. High level languageக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து we need interpreter or compiler, ரெண்டுல ஏதாவது ஒன்று நமக்கு used to converting these programs into machine readable form. ஏன்னா high level language will not understand by the machine, so we need to convert this high level language into machine level language. For that we are using interpreter and compiler or compiler. So translating high level language into machine level language வந்து we are having two programs, right? எப்படி assembler is a program which used to convert the assembly level language into machine level language மாதிரி high level language machine level language convert பண்றதுக்கு we need என்ன அப்படின்னா இன்டர்பிரட்டர் ஆர் கம்பைலர் வேணும் அப்படின்றாங்க. வில் see about interpreter or compiler. So compiler is a program which translates source code written in high level language to object code which is in machine language program அப்படின்றாங்க. அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது என்ன சொல்றது, ஒரு லாங்குவேஜ் அதை வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கம்பைலர் வேணும். கம்பைலர் இஸ் அ ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் தான் விச் டிரான்ஸ்லேட் சோர்ஸ் கோட் இன்டு என்ன சொல்கிறது ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றும் அப்படின்றாங்க. அப்போ இன்டர்பிரட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்பிரட்டர் டிரான்ஸ்லேட் தி ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இன் லைன் பை லைன் மேனர். அதுதாங்க டிஃப்ரென்ஸ் கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டல் அந்த ஸ்கிரிப்டையே வில் கன்வெர்ட் இன் டு தி அனதர் ஸ்கிரிப்ட் விச் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் கோட். தென் அந்த ஆப்ஜெக்ட் கோடை தான் எடுத்து வி வில் பி எக்ஸிக்யூட்டிங், ரைட்? இங்கே என்ன அப்படின்னா இந்த இன்டர்பிரட்டர் லைன் பை லைனை அப்படியே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து மெஷின் லெவல் லாங்குவேஜாக டிரான்ஸ்லேட் பண்ணிடும். அதனால வந்து என்ன அப்படின்னா இது டைரக்ட்லி இது ரன்னிங் ஸ்டேஜுக்கு போயிடும் இன்டர்பிரட்டர். பட் கம்பைலர் முதல்ல இட் வில் ஜென்ரேட் ஆப்ஜெக்ட் கோட். தென் அந்த ஆப்ஜெக்ட் கோடை தான் என்ன ஆகும்னா மெஷின் வில் ரன் த coding, right? The compiler reads the whole program written in a high level language and translate it into machine level language. If any error is found, it display error message on the screen. Suppose ஏதாவது error இருந்தது அப்படின்னா it will display on the screen. But interpreter பொறுத்தீங்கன்னா interpreter translates a high level language statement in a source program to machine code and execute it immediately before translating into the நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை இமீடியட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணிடும். பிகாஸ் இட் என்ன பண்ணும் அப்படின்னா லைன் பை லைன் மேனரில் வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணும், ரைட்? When the error is found, the execution of the program is halted. The error message is displayed on the screen. அப்போ என்ன ஆகும்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரும்போது எரர் ஏதாவது இடையில இன்பிட்வீன் லைனில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஸ்டாப் த ப்ரோக்ராம் அண்ட் டிஸ்பிளே தி எரர் மெசேஜ். எரரை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் இட் வில் கோ ஆன் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்.
ஸோ இதுதான் வந்து கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது வரைக்கும் நம்ம 3 டிரான்ஸ்லேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். அசெம்பிளர், கம்பைலர், இன்டர்பிரேட்டர். அசெம்பிளர் வந்து மெஷின் லெவல், அதாவது அசெம்பிளி லெவல் லாங்குவேஜ் இருந்து மெஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அசெம்பிளர். இந்த கம்பைலரும் இன்டர்பிரேட்டரும் ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து மெஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கம்பைலர் ஒரு சோர்ஸ் கோடை சோர்ஸ் கோட்லேருந்து ஆப்ஜெக்ட் கோடை ஒன்று ஜென்ரேட் பண்ணிவிட்டு தென் ஆப்ஜெக்ட் கோடை வி வில் பி எக்ஸிக்யூட்டிங். இங்கே வந்து லைன் பை லைன் அப்படியே என்ன ஆகிடும்னா டிரான்ஸ்லேட் ஆகிடும். தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர். ஸோ அதோட எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத டிஃபரன்ஸ் டயக்ராம் தான் கொடுத்துருக்கோம். சோர்ஸ் கோடு இருக்குது. கம்பைலர் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் கோடை மெஷின் கோடாக டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு தென் இந்த மெஷின் கோடை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ப்ராசஸர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரன் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். பட் இன்டர்பிரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா டைரெக்டாக சோர்ஸ் கோடு ஒவ்வொரு லைன் பை லைனாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி மெஷின் லெவல் லாங்குவேஜை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடும். டைரெக்டாக வி கேன் கெட் அவுட்புட். ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்டர்மீடியேட் ரிசல்ட்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். இங்கே அது ஜென்ரேட் ஆகாது. இதுதான் கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீடபிலிட்டி. ஏன்னா இட் இஸ் க்ளோசர் டு நேச்சுரல் லாங்குவேஜஸ், ஸோ தே ஆர் ஈஸியர் டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மெஷின் இண்டிபெண்ட், அது மெயின் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி உள்ள 2 லாங்குவேஜுமே மெஷினை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஸோ கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர், ஆர்கிடெக்சர் டு ஆர்கிடெக்சர் வந்து கோடிங் வந்து வேரி ஆகும். இது வந்து மெஷின் இண்டிபெண்ட் அப்படின்றதுனால ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ஹேவ் தி அட்வான்டேஜ் ஆஃப் பீயிங் போர்ட்டபிள் பிட்வீன் மெஷின்ஸ். அதாவது ஒரு மெஷினில் உள்ள கோடை வந்து எழுதி அடுத்த மெஷினில் போய் ரன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ எந்த ஃபர்தர் கன்வர்ஷன் ப்ராசஸும் நமக்கு தேவையில்லை. ஈஸி டீபக்கிங். ஸோ கம்பைலரோ இன்டர்பிரேட்டரோ கரெக்டாக ரன் பண்ணும் போது இட் வில் த்ரோ தி எரர். நம்ம ஈஸியாக அதை ஃபைண்ட் பண்ணி we can correct in high level language. So these are all advantages of high level language. Disadvantages of high level language ன்னு பார்த்தோம் அப்படின்னா less efficient. ஏன்னா இங்கே translation process increase the execution time of program. ஏன்னா high level languageலேருந்து we need to convert into machine level language. So translation time process வந்து நமக்கு டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றாங்க. The programs in high level language requires more memory and take more execution time to execute. மெமரியும் வந்து it will take வந்து அதிகமாக எடுத்துக்கும் அப்படின்றாங்க. ஸோ மோர் எக்ஸிக்யூஷன் டைம் நமக்கு ஆகும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து அதனால தான் லெஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. தென் சி தி எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் கோடிங் எப்படி இருக்குது, லைக் ஜாவா, C++, ஃபோர்டான் அந்த இதில் எப்படி இருக்குது, அதில் வந்து கம்பைலர் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது அதில் எப்படி வந்து அசம்பிளி லாங்குவேஜ் அதே கோட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரைட். அதே வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜில் 0s and 1s காம்பினேஷனில் அதே சேம் செட் ஆஃப் கோடிங் ஹை லெவல் லாங்குவேஜில் எப்படி இருக்குது, அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். தென் மெஷின் லெவல் லாங்குவேஜ் இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு டெம்பரவரி வேரியபிளில் ஒரு அதாவது ஸ்வாப்பிங் ஆஃப் 2 numbers அப்படின்ற கான்செப்ட் தான் இது. ஒரு டெம்பரவரி வேரியபிள் ஒன்றில் கிரியேட் பண்ணிவிட்டு விகே, அதாவது வி ஆஃப் கேல உள்ள வேல்யூ வந்து கே இண்டெக்ஸில் உள்ள லொக்கேஷனில் உள்ள வேல்யூவை டெம்பில் ஸ்டோர் பண்ணுறோம். தென் கே இண்டெக்ஸில் வந்து K+1 இண்டெக்ஸில் உள்ள வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். தென் K+ இண்டெக்ஸ் வந்து இப்போது ஃப்ரீ ஆகிட்டனால அதில் வந்து டெம்ப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணும்போது வேறு இன்டர்சேஞ்சிங் தி வேல்யூ யூஸிங் டெம்ப்ளேட் வேரியபிள், டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இது ஹை லெவலில் ஒரு 3 line கோடிங் ஃபார் இன்டர்சேஞ்சிங் தி வேரியபிள். அதே அசம்பிளி லெவலில் எப்படி நம்ம வந்து அந்த ஸ்டோரு லோடு, இந்த எல்ன்றது லோடு, எஸ்ன்றது ஸ்டோரு, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுக்கான கோடிங் இது மெஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ இந்த 0s and 1s காம்பினேஷனில் நாமளே டேரெக்டாக எழுதுறது மெஷின் லெவல் லாங்குவேஜ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அசம்பிளி லாங்குவேஜ் கொஞ்சம் கம்பேர் டு மெஷின் லெவல் லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கும். பட் இதுக்கு எந்த கன்வர்ஷனும் தேவையில்லை. நம்ம பார்த்த மாதிரி மெஷின் லெவல் லாங்குவேஜ் 0s and 1s காம்பினேஷனில் இருக்கிறதுனால டேரெக்டாக ரன் ஆகிடும். பட் இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் இருக்கிறத அசம்பிளர் வச்சு வி ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் இன்டு மெஷின் லெவல் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்க கோட் வந்து 0s and 1s காம்பினேஷனில் கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு வி கேன் எய்தர் யூஸ் கம்பைலர் ஆர் இன்டர்பிரேட்டர். இது ரெண்டில் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். ஸோ this is about the high level languages, machine level language, then assembly level language. These are all the programming languages. Next class we will see about another topic in Python programming. Thank you.